ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நேற்று ஒரு நியூஸ் நான் பார்த்துட்டு வந்தோம். நம்ம துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் பேரை சரியாக வாயில் இல்லைன்னா அடிக்கடி பேச பொருளாக ஞாபகம் வரும். ஜனாதிபதி ஒருத்தர் இருக்கிறது வந்து நம்ம மக்களுக்கு எல்லாமே எப்போ ரிட்டையர் ஆகிறாங்களோ அப்போ தான் அவங்க பேரெல்லாம் ஞாபகத்து வரும். அப்பேற்பட்ட ஒரு நபர் துணை ஜனாதிபதி. காங்கிரஸ்லேருந்து பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து மறுபடியும் பிஜேபி வந்து ஒன்று அப்படி தான் சொல்கிறாங்க அவர். ஸோ ஒரு துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து பார்த்தோன்னா ராஜினாமா வந்து நேற்று சொல்லியிருக்காரு. திடீர்னு எடுத்த முடிவு. இதற்கான காரணங்கள் பல சொல்லப்படுது. எதிர்கட்சிகள் வந்து ஒரு யஸ்வந்த் சர்மான்னு ஒருத்தர் இருந்தார், உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தப்போ என்ன ஆச்சு, அவர் வீட்டில் வந்து பல தீ விபத்தில் பல ரூபாய் நோட்டுகள்லாம் எரிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த எரிக்கப்பட்ட நோட்டுகள் பற்றி விசாரணை தெரியும் எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சனால அதை ஏற்றுக்கிட்டாரு. அதை ஏற்றுக்கிட்டனால பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு அது பிடிக்காதனால துணை ஜனாதிபதியை வந்து ராஜினாமா செய்யறதுக்கு வற்புறுத்திருக்கதா அவர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல. அந்த கட்டாயத்தில் இவர் வந்து ராஜினாமா செய்வார்னு சொல்கிறாங்கன்னா துணை ஜனாதிபதி பதிவுன்றது வந்து எல்லாத்தையும் தெரியும். அடுத்து யார் வருவாரும் நம்ம எல்லாம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாரை வேணால் போடுவாங்க. ஏன்னா ஒரு மதிப்பில்லாத ஒரு பதிவுமாக தான் இந்தியாவில் அரசியலில் பார்க்கப்படுது. ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதிவுமாக தான் பார்க்கப்படுது, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அடுத்து துணை ஜனாதிபதி யார் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஜெயராம் ரமேஷ் சொல்கிறார், காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர். அவர் என்ன சொல்கிறாரு, அவரை வற்புறுத்தி ப்ரெஷர் காரணமாக தான் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் வந்து பாஜக ப்ரெஷர் கொடுத்துருக்கு ராஜினாமா செய்யணும், அந்த நாளில் ராஜினாமா பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜெகதீப் தன்கர் என்ன சொல்கிறாருன்னா, உடல் நலன் கொடுத்தில் கொண்டு என் பதவி நான் ராஜினாமா செய்யணும்னு சொல்லிட்டு இவருடைய ராஜினாமா மனுவும் துணை ஜனாதிபதியாக இருக்கிற திரௌபதி முர்மு அம்மையார் ஏற்றி கொடுத்தாங்க. ஸோ இனி அடுத்த துணை ஜனாதிபதி யாருன்றதை நம்ம பொறுமையாக பார்த்து ஆகணும்னு சொல்லி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய விடைபெறும் முத்திருப்பு சலமத்து பாய்.